போன்ஜோர் சினி ஹட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறங்கள் 3 திரைப்படம் வந்து வரும் வெள்ளிக்கிழமை நவம்பர் 22, 2024 ரிலீஸ் ஆக இருக்கிறது. இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்துல வரும் அந்த திரைப்படத்தை பற்றி பார்க்க போறோம். படத்த தியேட்டர்ல பார்க்கலாமா? வேணாமா? செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? அது எதுக்காக தியேட்டர்ல போய் பார்க்கணும்? அதெல்லாம் போய் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், இந்த படம் வந்து அதர்வாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா, இதுக்கு முன்னாடி ரீசென்ட்டா நடிச்ச அதர்வா படங்கள் எதுவுமே அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் அடிக்கல. ஒரு காலத்தில பெரிய ஆக்டரா வர வேண்டிய ஸ்கோப் இருந்த ஒரு மனிதர். ஸோ, அவருக்கு வந்து பெரிய ஹிட் அடிக்காத காரணத்தினால, இந்த படம் அவர் கரெக்ட்டான சூஸ் பண்ணியிருப்பாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த படம் வந்து கார்த்திக் நரேனுடைய கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு படம் வந்து துருவங்கள் 16. அந்த படத்த பத்தி எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய ஹிட் அடிச்ச ஒரு படம்ன்ட்டு. ஸோ, அந்த படத்த எடுத்து இயக்குனேன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து அந்த எல்லா படங்களுமே அவ்வளோ இது பெருசா ஆடியன்ஸ் சைடும், கிரிட்டிக் சைடும் ஒரு பெருசா வரல. பட் இருந்தாலும், இப்போ வந்து நிறங்கள் 3ன்ற படம் எடுத்திருக்காரு. இது வந்து அவரோட க்ளோஸ் டூ த ஹார்ட் ஸ்கிரிப்ட்ன்னு வேற அவரோட இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தாரு. ஸோ, மேபி இது வந்து துருவங்கள் 16 அளவுக்கான ஒரு இதா இருக்குமா அப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ துருவங்கள் 16 காம்போவே இதுல இருக்கு. ஏன்னா கார்த்திக் நரேன், ஜேக்ஸ் விஜய், ரஹ்மான் அதே மாரி தான் இங்கேயும் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக். ஜேக்ஸ் பிஜாய் இப்போ ரீசென்ட்டா வந்த சரிபோத சனிவாரம், கிங் ஆஃப் கொத்தா இந்த மாரி படங்களுக்கெல்லாம் வந்து மியூசிக் போட்ட ஜேக்ஸ் பிஜாய் போட்டிருக்காரு. ஸோ ஆரம்பங்கள்லேருந்தே கார்த்திக் நாராயணோட திரைப்படங்களுக்கு ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் போடுறாரு. ஸோ இந்த படத்துலயும் வந்து ஒரு லவ் சாங் ஒண்ணு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரெய்லர் செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆக்சுவலா ட்ரெய்லர் வந்து பொதுவா இவ்வளோ சூப்பரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்காம போனது தான் அந்த ட்ரெய்லரு. இந்த ட்ரெய்லருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பியான ஒரு எஃபெக்ட்ல ஒரு டிஃப்ரெண்டான டைம்ல அந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி பார்க்கணும். அந்த ஒரு இன்சிடென்ட் என்ன நடக்க போகுது இந்த 4 பேரோட லைஃப்ல அப்படின்ற மாரியான ஒரு கதை சூழல் தான் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில என்ன இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருக்காங்க, என்ன டிஃப்ரெண்ட்டா கையாண்டுருக்காங்க அப்படின்றத தான் தியேட்டர்ல பார்க்க. இது யாருக்கான படங்களா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கார்த்திக் நரேன் ஃபேன்ஸ்க்கான படமா தான் இருக்கும் கண்டிப்பான முறையில. ஏன்னா, அவரோட கம்பேக் மாரி தான் தெரியுது. ஸோ, அவங்கலாம் தியேட்டருக்கு போலாம். ப்ளஸ் அதர்வா பிடிச்சவங்க, அதர்வா ஃபேன்ஸ் போலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எழுதுறவங்க, டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குறவங்க, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷுவல்ஸ் எதிர்பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கான படமா அந்த படம் இருக்கும். ஸோ, அவங்கலாம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, தேங்க் யூ.